தாவேக ஆட்கள் சில பேர் சில விஷயங்களை தலையிட்டாங்கன்னு செய்தி வந்தா ஒண்ணு அவங்கள கட்சியில இருந்து தூக்கிடுறாங்க, இன்னொன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுது. இது மாதிரி திமுக ஆட்சியில நடந்திருக்குமா? எத்தனை முட்டு கொடுத்துருப்பாங்க. உதயநிதி என்ன சொல்றாரு? அவர் என்னன்னா மேகதாதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே வாய் திறக்கல, நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒரு வேளை வந்துட்டாரு போல அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. நடந்தது நிதி ஆயோக் கூட்டம். அங்க போயிட்டு எதுக்கு எடுத்த எடுப்புலயே இந்த மேகதாது இப்ப இவர் ஏதாவது பேசினார்னு வச்சுங்களேன், உடனே அங்க கர்நாடகா சிவகுமார் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த ஆளு எழுந்து பேசி கலைபரம் ஆகும். அதாவது உதயநிதிக்கு குறை ஏதாவது கண்டுபிடிச்சாவணும். இப்ப அவரு தான் அழுதாராம, டிவி எல்லாம் உடைச்சாராம, சவுக்கு சங்கர் சொல்லிட்டு இருக்கார பாக்கலையா நீங்க? கடைசியில துர்கா ஸ்டாலின் பொறுப்பு எடுத்துட்டாங்க, பழனிசாமியாவது ஆக்குங்க, விஜய் வரக்கூடாதுன்னு. எவ்வளவு கேவலமான விஷயங்கள் இன்னைக்கு எவ்வளவு நாறிட்டு இருக்கு. 1947 ஆகஸ்ட் 15 மரணம் அடையும் வரையில நேரு 16 வருஷம் இருந்தார் நாட்டின் பிரதமரா. இவரு 2014 26 12 வருஷம் இருந்திருக்காருங்க. பத்திரிகைகளும் ஊடகங்களும் சாதனையை மிஞ்சி விட்டார்னு எழுதுறான், பூசாம எழுதுறான். ஒரு நாள் கூட இவங்கெல்லாம் நாட்டின் விடுதலைக்காக RSS பிஜேபி ஆட்கள்னு சொல்லிக்கிற யாருமே, வாஜ்பாயா இருக்கலாம், அத்வானியா இருக்கலாம், எவனுமே தேசத்துலாம் ஆங்கிலேயர்களுக்கு ஒத்து ஊதன ஆட்கள். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழ உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். நிறைய பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்கிறதுக்கு தாவேகா முக்கியமான காரணம்ன்ற மாதிரியும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஸோ தாவேகா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது. நாங்க பொள்ளாச்சி வழக்கையும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த வழக்கையும் நாங்க இன்னும் மறக்கல. சுய சக்திக்கு சுய சக்தி எனக்கு நீங்க நல்ல வேலை ஞாபகப்படுத்தீங்க. திரு விஜய் அவர்களுடைய 1 மாச ஆட்சி, ஒரு ஆட்சியை கணக்கிடுவதற்கு மதிப்பிடுவதற்கு குறைந்தது 6 மாசம், அதிகபட்சமா 1 வருஷம் தேவைங்க. அப்பதான் அதனுடைய பிளஸ் மைனஸ் இருக்கான்னு பார்த்து சொல்ல முடியும். ஆனா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்ன்ற மாதிரி இந்த 1 மாசம்ன்றது ஒரு ப்ராமிசிங் பிகினிங்கா இருக்கு, நம்பிக்கை யூட்டக்கூடிய ஒரு துவக்கமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, தாவேக ஆட்கள் சில பேர் சில விஷயங்களை தலையிட்டாங்கன்னு செய்தி வந்தா ஒண்ணு அவங்கள கட்சியில இருந்து தூக்கிடுறாங்க, இன்னொன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுது. இந்த ரெண்டையும் நான் பாக்குறேன். சோ இது மாதிரி திமுக ஆட்சியில நடந்திருக்குமா? எத்தனை முட்டு கொடுத்திருப்பாங்க. ஞானசேகரன் உறுப்பினர் இல்ல, அனுதாபி, அண்ணா யூனிவர்சிட்டி ஞாபகம் இருக்கா? அவர் அனுதாபி, அவர் உறுப்பினர் இல்லை. என்னடா உறுப்பினருக்கு அனுதாபிக்கன? அந்த அனுதாபி வீட்டுல போயிட்டு மா சுப்பிரமணியம் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதனால திமுக அதிமுக ஆட்கள் பெரும்பாலும் கட்சிக்காரங்களை தப்பு பண்ணா கூட காப்பாத்துவாங்க. தாவேகா அதுல இருந்து வேறுபட்டு தப்பு பண்ணியா உப்ப தின்னா தண்ணி குடிச்சாகணும், கெட் அவுட். கட்சி பதவி எடுக்கிறாங்க, கட்சியில இருந்து தூக்குறாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ண விடுறாங்க. அப்ப இது ஒரு மாற்றம் தானுங்களா? நிறைய மாற்றம் கொண்டு வந்துட்டு. ஆனா அதை ஃபீல் பண்றதுக்கு சில மாதங்களாவது ஆகுங்க. உதயநிதி என்ன சொல்றாரு? அவர் என்னன்னா மேகதாதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே வாய் திறக்கல, நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒரு வேளை வந்துட்டாரு போல அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் காப்பாத்துறதுக்கான வேலையை பாக்குறாங்க அப்படின்றாங்க. இவங்க தானே காங்கிரஸ் ரொம்ப காப்பாத்தி 20 வருஷமா சோறு போட்டெல்லாம் வளர்த்தோம்னு சொல்றாங்க. அதாவதுங்க, நடந்தது நிதி ஆயோக் கூட்டம். நிதி ஆயோக் கூட்டத்துல முதல் தடவையா இவர் முதலமைச்சரா போயிருக்காரு. நான் சொன்ன இவருடைய அப்ரோச் நாட் டு கான்ஃபரண்ட், நாட் டு அவங்கள இரிட்டேட் பண்றது, அவங்கள எரிச்சல் விட வைக்கிறது, அவங்கள திட்டுறது இல்லை அவருடைய நோக்கம். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாநிலத்துக்கு நிதியை வாங்க முடியுமோ, திட்டங்களை கொண்டு வர முடியுமோ. அப்ப சொல்ற 2வது எய்ம்ஸ் கோயம்புத்தூர்ல நீங்க கொண்டு வரணும், அதே போல சென்னையிலிருந்து அந்த 6 வழி பாதையாக்கணும், இப்படி ரயில் பாதையை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு. அங்க போயிட்டு எதுக்கு எடுத்த எடுப்புலயே இந்த மேகதாது இப்ப இவர் ஏதாவது பேசினார்னு வச்சுங்களேன், உடனே அங்க கர்நாடகா சிவகுமார் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த ஆளு எழுந்து பேசி கலைபரம் ஆகும். நீங்க 1-to-1 மீட்டிங்ல பேசினா பரவாயில்ல, பிரைம் மினிஸ்டர் கிட்ட சார் இது மாதிரி they are violating the rulings, அதனால நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னா,
எல்லா முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. அங்க மெயின்லி என்னன்னாங்க ஃபைனான்சியல் சம்பந்தமானது தான். ஓகே. நிதி ஆயோக்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டரா சுதந்திரம் ஆன உடனே இந்த நாட்டை எப்படிடா உயர்த்துறது, இது எப்படி, ஏன்னா எல்லாமே மோசமா இல்லை இருந்தது, இந்தியா பின்தங்கிய நாடா இருந்தது. ஒரு குண்டூசி கூட லண்டன்ல இருந்து தான் வர வேண்டிய சூழல்ல இருந்தது. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா மாடர்னைஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் 5 இயர் பிளான் கொண்டு வந்த 5 ஆண்டு திட்டங்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. முதல் 5 ஆண்டு திட்டம், 2வது இலக்கு வச்சுக்குவாங்க, இத்தனை வில்லேஜ் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணோம், இவ்வளவு தூரத்துக்கு சாலைகள் போடணும், தார் சாலைகள், இவ்வளவு தூரத்துக்கு ரயில் பாதைகள் போடணும்னு சொல்லி இலக்குகள் டார்கெட் வச்சு டெவலப்மெண்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து 5 இயர் பிளான்ஸ். ரிவ்யூ பண்ணுவாங்க. பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு வைஸ் சேர்மன், ஒரு நோட்டபிள் எக்கனாமிஸ்டா இருப்பாரு. ஃபார்மல் ஹெட்டா சேர்மனா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருந்ததை நம்ம இருக்கார் இல்லையா சார், மோடி சார், அவர் ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் தான் நேருனாலே அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அலர்ஜி ஆவார். அப்போ நேரு உருவாக்குன இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இவர் உருவாக்குனது தான் அதே வேலை தான். அதாவது அண்ணாமலை கட்சி தொடங்குற மாதிரி தான். ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில், புதிய மொந்தையில் பழைய கல். அதே பிளானிங் கமிஷன் பண்ற வேலையை இப்போ வந்து நிதி ஆயோக்னு ஹிந்தியில ஒரு பேரை வச்சுட்டாங்க. இப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா பாஜக RSS எக்கனாமிஸ்ட பூரா உள்ள வச்சுட்டாங்க, பம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ அதே விஷயம்தான். சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, இது ஒரு நேற்று நடந்தது 11வது கூட்டம்னு நினைக்கிறேன். அவரு 12 வருஷமா இருக்கிறாரு பிரைம் மினிஸ்டரா. நான் வேற நேரு சாதனையை மிஞ்சிட்டேன்னு கூசாம சொல்றாங்க. ஏங்க நல்லா கேளுங்க. 1947 ஆகஸ்ட் 15 இருந்து அவர் 62 அவர் மரணம் அடையும் வரையில நேரு 16 வருஷம் இருந்தாருங்க நாட்டின் பிரதமரா. இவரு 2014 இருந்து 26 12 வருஷம் இருந்திருக்காருங்க. பத்திரிகைகளும் ஊடகங்களும் சாதனையை மிஞ்சி விட்டார்னு எழுதுறான், கூசாம எழுதுறான். ஒரு நாட்டின் பிரதமராக ஒருத்தர் 16 வருஷம் இருந்திருக்காரு, இவர் 12 வருஷம் இருந்திருக்காரு. இவர் எப்படிங்க இதை மிஞ்சிட்டாதான் அவர் சொல்லுவாரு. அதுக்கு ஒரு அவரே பாராட்டுக்கள், NDA பாராட்டுன்றாங்க, கேபினெட்ல பாராட்டி தீர்மானம். ரொம்ப சகிக்கலிங்க. அதாவது ஊடகங்கள் ஒரு நடுநிலையா இருக்கணும். நீங்க எப்படிங்க நீங்க மிஞ்சன்டா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கணும். ஜவஹர்லால் நேரு வந்து உண்மையிலேயே அவர்லாம் இல்லாம போயிருந்தாருன்னா இந்த நாடு எங்க போயிருக்கோன்னு எனக்கு நினைச்சு பார்க்கவே அச்சமா இருக்குது. ஜவஹர்லால் நேரு வந்துங்க 4000 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்காரு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வர பையன் தெரியுமா அவரு. நீங்க அலகாபாத் போனீங்கன்னா பார்த்துரு, நேருடைய ஆனந்த் பவன் இருக்கும். லண்டன்ல அவர் படிக்கும்போது அந்த கல்லூரியினுடைய 5 வாசல்லே 5 கார் நிற்குமா. அவர் எந்த கார்ல வந்து எந்த வாசல்ல வந்தாலும் ஏறிட்டு போறதுக்கு. அவ்வளவு பெரிய செல்வ சீமான் அவரு. அவர் வந்து ஜெயிலில் இருந்தாருங்க. 4000 டேஸ்னா எத்தனை வருஷம், அது யோசிச்சு பாருங்க. சுதந்திரத்துக்காக அதை மிஞ்சிடுவாரா மோடி? அதை மிஞ்சுவாரா? ஒரு நாள் கூட இவங்கெல்லாம் நாட்டின் விடுதலைக்காக RSS BJP ஆட்கள்னு சொல்லிக்கிற யாருமே, வாஜ்பாயா இருக்கலாம், அத்வானியா இருக்கலாம், எவனுமே அவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒத்து ஊதன ஆட்கள். ஸோ அதனால பாருங்க, இப்ப மோடி பண்ணது தான் இது. அதாவது வந்து இந்த பிளானிங் கமிஷனை நிதி ஆயோக்னு மாத்திட்டாரு. மெயின்லி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், இதெல்லாம் பேசலாம். அதுல போய் 2 மாநிலங்களுக்கு இடையேயான பைலேட்ரல் இஷ்யூ, அது அந்த தாவாவை கொண்டு போய் பேசினா அப்புறம் அவன் எழுந்து பேசுவான். அப்ப பிரைம் மினிஸ்டர் உங்க சண்டையெல்லாம் இங்க பேசாதீங்க, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம்னா நோஸ்கட் வருமா வராதா? என்னையா இது கூட தெரியல இவங்களுக்கு. அதாவது உதயநிதிக்கு குறை ஏதாவது கண்டுபிடிச்சாகணும். இப்ப அவரு தான் அழுதாராம, டிவி எல்லாம் உடைச்சாராம, சவுக்கு சங்கர் சொல்லிட்டு இருக்கார, பாக்கலையா நீங்க? ரிசல்ட் வர வர அழுது, நான் எப்படி பார்ப்பேன், CM சேர்ல போய் விஜய் இருந்தா நான் அவ்வளவுதான் அப்படின்னு கடைசியில துர்கா ஸ்டாலின் பொறுப்பு எடுத்துட்டாங்க. அந்த திமுக நிலைமையை பாருங்க. யார் முடிவு எடுக்கிறாங்க? செயற்குழு, நிர்வாக குழு, பொதுக்குழுலாம் பம்மாத்து. துர்கா ஸ்டாலின் ஹவுஸ் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின், அவங்க முடிவு எடுக்கிறாங்க. பழனிசாமியாவது ஆக்குங்க, விஜய் வரக்கூடாதுன்னு. எவ்வளவு கேவலமான விஷயங்கள் இன்னைக்கு எவ்வளவு நாறிட்டு இருக்கு.
அதனால அவங்க பாவங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் அவர்கள் தாங்கள் அகற்றப்பட்டு விட்டோம், படுதோல்வியை ஏத்துக்க முடியல. சந்தித்திருக்கிறோம்ன்றதே தெரியல அவங்களுக்கு. லாரன்ஸ் அவர்கள் வந்து நான் வந்து அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இதுல எல்லாருக்குமே தெரியும் லாரன்ஸ் சார் பாத்தீங்க அப்படின்னா தீவிரமா ராகவா லாரன்ஸா? Yes. அப்படி அவங்க சொல்லுங்க. வந்து லாரன்ஸ் எனக்கு ஒண்ணும் புரியல. ராகவா லாரன்ஸ் சார் அவங்க வந்து ரஜினியோட ஃபேன்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப க்ளோஸா இல்ல, இருப்பாங்க. இன்னைக்கு அந்த But அவங்க காணொலியில கூட சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காங்க. ஆமா. எனக்கு அப்பா மாதிரியே அண்ணன் மாதிரி அவரு ஆமா. அப்படின்னு சொல்றாரு. ரஜினி சார் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு விஜய் சாரையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அவங்களுடைய அந்த அரசியல் என்ட்ரின்றது தாவேக்க நோக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, எனக்கு வந்துங்க இப்ப நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரே தெளிவு இல்லாம இருக்காரு. Okay. அவரு முதல்ல அந்த வரலாமா வேண்டாமான்னு கேக்குறாரு. காணொலியில என்ன கேக்குறாருன்னா, நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமா நீங்க சொல்லுங்க, வேணான்னா வேணாம், நான் வரலன்றாரு. அப்படியாப்பட்டவரை போய் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. வரணும்னு முடிவு எடுத்தா தானேங்க எந்த கட்சியில சேர போறாரு அப்படின்னு முடிவு எடுக்கலாம். Okay. அவர் இன்னும் முடிவே வரலையா? அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும்ன்ற முடிவே அவர் இன்னும் எடுத்து அறிவிக்கல. Okay. அதனால அதை பத்தி நம்ம எப்படி பேச முடியும்? சரி, இப்ப வந்து சவுக்கு சங்கர் நேற்று சொல்லியிருக்கும் போது சொன்னாரு, இப்ப தாவேக்காவை கவிழ்க்கிறதுக்காக அதிமுகவும் திமுகவும் பயங்கரமான ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நடக்கலாமுங்க. அதாவது பிற கட்சிகள் ஆதரவோடு தான் தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. நிச்சயமாக கூட்டணி கட்சிகள்லாம் இவங்களுடைய நடவடிக்கைகளின் காரணமாக இனிமேல் திரும்பியே வரமாட்டாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ஆயிப்போச்சு. Okay. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது மனஸ்தாபத்துல இருக்கிற சில பேரை, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு உதாரணம் தான். இப்ப முஸ்லீம் லீக்குக்கு 2 உறுப்பினர்கள், Okay. அதுல ஒருத்தர் வாணியம்பாடியோ ஆம்பூரோன்னு நினைக்கிறேன், அவர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கே வரல. ஏன்னா அவரு தான் மந்திரி ஆகணும்னு நினைச்சாரு. Okay. ஆனா அந்த கட்சி தலைமை வந்து ஷாஜகான்னு ஒருத்தரை மந்திரி ஆக்கியிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியல. அது மாதிரி சில வேலைகள் பண்ண பார்க்கலாம். டிஸ்சாட்டிஸ்ஃபைடு டிஸ்கிரண்டல் எலிமெண்ட்ஸை பயன்படுத்தலாம். இப்போ விசிகாவை ஓப்பனாகவே உடைக்க முயற்சி பண்றாங்க. இப்போ நீங்க பாருங்க, அந்த ஒருத்தர் பனையூர் பாபுன்றவரை போய் சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஆலூர் ஷானவாஸ்க்கு அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவர் எப்போ வேணாலும் அவர் ஜம்ப் ஆகலாம். ஆக இந்த மாதிரி அவங்க மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு 5 வருஷம் நம்ம காத்துட்டு இருப்போம் அப்படின்ற நிலைமையில இல்லைங்க. அவங்க எல்லா விதமான சாகசத்தையும் பண்ணுவாங்க. தாவேக்கா விழிப்பா இருக்கணும், விஜய் அவர்கள் விழிப்பா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து பாஜகவோடும் அதிமுகவோடும் அலையன்ஸ் போடுவாங்க. பாஜக அதிமுக உடனடியாக இல்லை என்றாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவங்க தனியாலாம் நிக்கவே மாட்டாங்க. இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் காங்கிரஸை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க தேவையில்லாம. அதனால ஐ திங்க் அவங்க தே வில் கோ ஆன் டூயிங் சம் சபட்டேஜ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. விழிப்பா தான் இருக்கணும். அவருக்கு 118 வந்துட்டா கூட அவர் கட்சியிலேயே சில பேரை ஏன் பிடிக்க முடியாது? அதனால இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு திட்டமிடுவார்கள். ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அது நடந்தாலும் அப்படி ஏதாவது நடந்தா இப்ப எழுதி வச்சுங்க, இப்ப 108, அடுத்த வாட்டி 208. இத கலைச்சாங்கன்னா எப்படி எம்ஜிஆர் 80ல கலைச்சாங்க, 77ல வந்தவரை பாராளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்சிட்டார், 2 தொகுதி தான் சொல்லி கருணாநிதி இந்திரா காந்தி கிட்ட போய் வத்தி வச்சு தோக்கடிச்ச, அதாவது கலைச்சாங்க ஆட்சியை. அந்த ஆட்சி கலைப்புக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னை விட அதிகமான சீட்ல ஜெயிச்சிட்டாரு எம்ஜிஆர். அது மாதிரி இந்த ஆட்சியை கவிழ்த்தாங்கன்னா அவங்க தலையிலே அவங்க மண்ணவாரி போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா. இப்ப இந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகல இருந்து தாவேக்கால ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னாங்க, இப்ப அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால வந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டதால அவங்க மேல எதுவும் இப்ப ஒரு கொலை குற்றவாளி மேல விசாரணை நடந்துட்டே இருக்கு. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால அவன் இயற்கையா செத்து போறான், இல்ல அவன் பணத்தை எடுத்துட்டு வாங்க அவனை தூக்கு போட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா? அவ்வளவுதான், கேஸ் க்ளோஸ்டு. அவருக்கு தண்டனை என்ன கொடுக்க வேண்டியிருக்கும்? இப்படி கட்சி மாறி ஓட்டு போட்டா நீக்கிறது தானே. அந்த நீக்கிறது தான் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க திருப்பி ஒரு முறை என்ன செத்த பாம்பை அடிப்பீங்களா? அவ்வளவுதான். ஆனா
இவங்க நினைக்கிறாங்க அவங்கள தேர்தலை நிக்க வைக்காம தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இடம் இல்லைங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. முன்னாள் எம்எல்ஏ என்ற முறையில அவங்க பென்ஷன் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு நாள் எம்எல்ஏ வந்தா கூட போதும். ஸோ இப்போ விஜய் சார் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூகாம்பிகை கோயில் போயிருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா மேம் இவங்களை தொடர்ந்து அதே கோவிலுக்கு விஜய் அவர்களும் போயிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறீங்க, இது ஒரு நார்மலான பயணம் அப்படின்னு பார்க்கலாம். இல்ல, அவரை பொறுத்தவரையில மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சிம்பல்ங்க. அவர் வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்து அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. மக்கள் விரும்பும் அத்தனை மதங்களையும் அவர் விரும்புறாரு. எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர், பொதுவானவர் அப்படின்றாரு. செக்குலரிசம்னா அதாங்க. மதத்துக்கு எதிர்ப்போ அல்லது மதம் சார்ந்து இருப்பதோ கிடையாது. எல்லா மதத்தையும் சமமாக பாவிப்பது, அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்திராமல் இருப்பது, இதுதான் செக்குலரிசம். இஸ் எ செக்குலர் மேன். அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எம்ஜிஆர் போன கோயில், அப்புறம் ஜெயலலிதா போன, அவங்க எல்லாம் போயிருக்காங்க. நான் கூட தான் போயிருக்கேன். அப்போ மதிவானன் போன கோயிலுக்கு போயிட்டாருன்னா அவருக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு, யாரோ சொல்லியிருப்பாங்க, போறாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம். அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட இதுதானே. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திச்ச நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.